ரூபியை மேலே கொண்டு வர முடியாதது எனக்கு கொஞ்சம் குறையாக தான் இருக்குது. ரூபியை மேலே கொண்டு வராமல் தியாகம் பண்ணி மீதி வழியில் ஏறி வந்தேன். எனக்கு ரொம்ப குறையாக இருக்குது. மேலே போங்க பேல். எப்படிப்பட்ட பயணமாக இருந்தது? ஆமாம், நமக்கு வெற்றி கிடைக்கல. சாதாரணமாக நான் எதுலையுமே தோத்ததில்லை. அது என்னோட ஈகோ. சரிதானே? என் ஈகோ காயமடையதை நான் விரும்பல. ஸ்கை நியூஸ் இதுவும் பவர் வியூ சேனல் தான். Derby captain Richard Keogh scored the winning kick to earn them a trip to Accrington Stanley. டிபி லிஸ்ட் உள்ள போயிட்டு இப்போ இந்த டிபிக்கான சிக்னலும் அதுதான் இப்போ காட்டும். இப்போ 76 77 காட்டுதுங்களா, இதுதான் இந்த டிபிக்கான சிக்னல், அதான் அந்த சேனலுக்கான சிக்னல். இதை வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். பெருசாக பார்க்கணும் அப்படின்னா எக்ஸிட் அழுத்திட்டிங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். இப்போ சோனி நெட்வொர்க் என்னென்னலாம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆட்டோ ரோல் செட்டப் பாக்ஸ் தான். நீங்கள் பவர் விக்கி இல்லைன்னா கூட சோனி நெட்வொர்க்கு ப்ளஸ் டிஸ்கவர் நெட்வொர்க்லாம் வரும். டிஸ்கவர் நெட்வொர்க் வர்றதுக்கு ஒரு சில டைம் லேட் ஆகும். அதே மாதிரி சோனி நெட்வொர்க் வர்றதுக்கும் ஒரு சில டைம் லேட் ஆகும். எப்படியும் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் நீங்கள் பவர் விக்கி அப்டேட் ஆகிறதுக்கு. Softer 5-star J-Cut. உங்களுக்கு 68.5 எதுவுமே ஹெச்டி சேனல்ஸ் வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எஸ்டி தான் வரும். பிக்ஸ் இந்தியா தமிழ்னு இருக்கிற தமிழ் நினச்சிடாதுங்க. அது சும்மா ஜஸ்ட்டு ஒரு சேனல் நேம் மட்டும்தான். அது தமிழ் ஃபீடு வரலன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, தமிழ் ஃபீடு வருதான்ட்டு. தமிழ் ஃபீடு இன்னும் கிடையாது. ஒரு சில படத்துக்கு மட்டும்தான் போடுவாங்க. அது ப்ரீமியரில் மட்டும்தான் போடுவாங்க, எல்லா டைமும் போடுறதில்ல. ESPN மட்டும் தமிழில் வருது, ஆனால் அது எதுவும் எல்லா டைமும் வர முடியாது. தமிழ் ஃபீடு எப்போ வருதோ அப்போ மட்டும்தான் வரும். இது ESPN தெலுங்கு. பிக்சர் கிளாரிட்டி நல்லாயிருக்கு. பிக்சர் கிளாரிட்டி நல்லாயிருக்கு, ப்ளஸ் ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கு. HVC பாக்ஸ்ன்றதுனால HVC சேனல்ஸும் ஓப்பன் ஆகும். அதில் ஃபுல் HD சேனல்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். பட் ஆனால் சர்வருக்கு செட் ஆகாது. சர்வர் சிசி கேம் ரொம்ப ஒர்ஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அடிக்கடி ஆஃப்லைன் ப்ராப்ளம் வரும். மற்றபடிக்கு ஆட்டோ ரோல் செட்டப் பாக்ஸ்னா சொன்னால் சூப்பராக இருக்கும். இது ஃபுல் HD சேனலு. கிளாரிட்டி பாருங்கள். ப்ளஸ் ஒரு சில செட்டப் பாக்ஸில் IAC3 ஆடியோ சவுண்டு கம்மியாக வரும். இதில் அது மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு சவுண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும். ஃபுல் சவுண்ட்லேயே வரும். ப்ளஸ் டோல்பி டிஜிட்டல் சவுண்டு இருக்குது. ஒரே டைமில் நீங்கள் ஏவியும் பார்த்துக்கலாம். ஏவி அதாவது ஏவி 3 பின் ஏவி இருக்கும், ஸ்கேட் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் இன்னொரு டிவிக்கும் HDMI LCD டிவிக்கும் கொடுத்துக்கலாம். அது நான் பார்க்குறேங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே செட்டப் பாக்ஸில் நீங்கள் 3 டிவி பார்க்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது இந்த பாக்ஸில். எப்படி பார்த்தீங்கன்னா ஏவி 3.5 mm ஜாக் ஒன்று ஏவி இருக்குது, ஸ்கேட் ஏவி ஒன்று இருக்குது, HDMI ஏவி ஒன்று இருக்குது. HDMI 1.3 தான் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, HDMI கேபிள்லேயும் பார்த்துக்கலாம், ப்ளஸ் ஸ்கேட்லேயும் பார்த்துக்கலாம், ஏவிலையும் பார்த்துக்கலான்ட்டு. இப்போ ஸ்கேட்டில் நான் பார்க்குறேன். லெஃப்ட் சைடு இருக்கிறது HDMI, ரைட் சைடில் இருக்குது ஸ்கேட்டு.
ஸ்கேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், HDMI எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த சிஆர்டி டிவின்றதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. But it was so amazing how இப்போ உள்ள செட்டிங் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணுங்கன்னா சேட்டலைட் லிஸ்ட்டு, இது இன்ஸ்டாலேஷனுக்கான மெனு. இன்ஸ்டாலேஷனில் சேட்டலைட் லிஸ்ட் இருக்கும். சேட்டலைட் எல்லாம் இதில் தான் இருக்கும். நான் இதில் என்னென்னா இன்டெல்செட் 17, டிஷ் டிவி, டைலாக் 45, சன் டிடிஹெச் யூஸ் பண்ணுறேன். ஆண்டனா செட்டப்பில் இங்கே மேலே வந்து எல்என்பி ஃப்ரீக்வன்சி வந்து எப்போவுமே சி பேண்டுக்கு 05150 வச்சுக்கோங்க. இங்கே டிபி லிஸ்ட்டு, இதுதான் டிபி லிஸ்ட்டு. இதில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில டிபி லிஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. இங்கே போனாங்கன்னா ஆடுன்னு இருக்கும். ஆடுக்கு வந்து இந்த செட்டப் பாக்ஸில் சிகப்பு கலர் பட்டனை அதை அழுத்திட்டு ஃப்ரீக்வன்சி லெவலு மேலே ஆட் பண்ணிட்டு கீழே சிம்பிள் ரேட் ஆட் பண்ணி பொலாரிட்டி சேவ் கொடுத்தாங்கன்னா சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். சிங்கிள் சேட்டலைட் சர்ச்னா இங்கே மேலே இருக்கும். மேலே சிங்கிள் சேட்டலைட் சர்ச்சு, கீழே வந்து சேட்டலைட் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், மல்டி சேட்டலைட் சர்ச். இது 4 சேட்டலைட்டும் ஒரே டைமில் சர்ச் ஆகிற மாதிரி ஆப்ஷனு. சர்ச் செட்டிங்கில் எல்என்பி பவர் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா வராது. பீஃபர் ஆன் பண்ணிட்டிங்கன்னா சிக்னல் வந்தால் சவுண்டு வரும். அதுதான் அது. இப்போ பீப்பர் சவுண்டுன்னு சொன்னாங்களே, அதுதான் இது. இதில் பார்த்தோன்னா சிக்னல் காட்டல, அதனால் சவுண்டு வந்துனே இருக்குது. சிக்னல் வச்ச பின்னாடி கொஞ்சம் சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதுதான் அது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிவி சேனல் லிஸ்ட்டு. டிவி சேனல் லிஸ்ட்டில் எத்தனை சேனல் இருக்குது அதெல்லாம் வரும். இதில் நீங்கள் லாக் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இந்த ரேடியோ சேனல் லிஸ்ட்டு, ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இதில் இருக்குது. ஐபிடிவி ஆப்ஷன் இதில் இருக்குது. ஐபிடிவி வந்து இதில் வந்து ஒர்க் ஆகலை, ஏன்னா நான் ஐபிடிவி எதுவுமே போடல. இப்போ வந்து அடுத்து பார்க்குறாங்க ஐபிடிவி ஒர்க் ஆகலை. இது யூஎஸ்பி ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணால் வரும், இல்லைனா வராது. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் காட்டுறேன். நெட்வொர்க் கன்ஃபிகில் லேன் இருக்குது, ப்ளஸ் ஒய்ஃபை இருக்குது, 3G டாங்கிள் இருக்குது. 3G டாங்கிள் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணாதனால எனக்கு அதில் ஒய்ஃபை நான் போட்டுருக்கேன், அதனால் இங்கே வருது பாருங்கள். ஒய்ஃபை ஆல்ரெடி கனெக்ஷனில் தான் இருக்குது. ஒரு டைம் கனெக்ட் பண்ணிட்டா போதிக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அதுவே கனெக்ட் ஆகிக்கும். ஆட்டோ கனெக்ட் இருக்குது. நெட்வொர்க் ஆப்பில் பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்ட்டு, கூகுள் மேப்பு, யாகு நியூஸ் இருக்குது. இதெல்லாம் ஒர்க் ஆகிறதில்ல. டிஎல்என் என்னென்னா உங்கள் ஃபோனில் இருக்கிறது அப்படியே நீங்கள் டிவிக்கு பார்க்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் இன்னும் நான் செக் பண்ணி பார்க்கல. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். ஷேர் டு ஐபியும் இதுவும் அதே மாதிரி தான். மிரர் காஸ்ட் மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஆன்லைன் மூவியில் இதெல்லாம் இருக்குது. யூடியூப் இருக்குது. ஹாட்ஸ்டார் இருந்துச்சு, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண பின்னாடி அது ஹாட்ஸ்டார் இல்லை. இப்போ இது யூடியூப்பு.
எஸ்டிபி நேம் செட்டிங் ஒன்றும் இல்லை, ஜிடி மீடியான்றது நீங்கள் வச்சுக்கிறது தான். லாங்குவேஜஸில் பார்த்தாங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இந்தியன் லாங்குவேஜ் எதுவும் இல்லை, எல்லாமே ஃபாரின் லாங்குவேஜ் தான். ஏன்னா இந்தியாவில் இது அலௌடு இல்லை இந்த பாக்ஸுன்றதுனால எதுவும் இந்தியன் லாங்குவேஜ் எதுவும் இல்லை. ஏவி செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிவி சிஸ்டம் ஆட்டோ இருக்குது, பால் இருக்குது, என்டிஎஸ்சி ஒன்று இருக்கும். வீடியோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 இன்டர்வல் இருக்குது, 1080 பிக்சல் ஒன்று இருக்குது. அக்செப்ட் மோடு ஆட்டோவில் பேன் ஸ்கேனாக வந்து இருக்குது. வீடியோ எஃபெக்ட்ஸில் டிஃபால்ட் விவிடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் ஷேடு வரும். இதில் லோக்கல் டைம் செட்டிங்கில் நம்மளது வந்து இது வச்சுட்டுக்கிறாங்க டைம். இது என்னென்னா ஏஜ் லிமிட் வச்சு செட் பண்ணிட்டாங்கன்னா யாரெல்லாம் அக்சஸ் பண்ண முடியுமோ அவங்க மட்டும்தான் உள்ள மெனு சைடு உள்ளே வர முடியும், இல்லைனா வராது. சேனல் லாக் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுதான் இது ஓஎஸ்டி செட்டிங். அந்த டிரான்ஸ்பரன்சி வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக வரணுமா அப்படின்றது. இந்த எல்இடி பேனல்ன்றது இங்கே இன்க்ரீஸ் பண்ண இங்கே முன்னே டிஸ்பிளேவில் வர்றது, அதாவது செட்டப் பாக்ஸில் வர்ற அந்த லைட் செட்டிங் வந்து கொஞ்சம் டிம்மாகவும் பிரைட்னஸ் அதிகமாக வர்றது. இன்ஃபர்மேஷன் செட்டப் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை பற்றி என்னது வீடியோ இது மெனு பார்த்திங்கன்னா V8 நோவா ஆரஞ்சு கலர். இது வெர்ஷன் வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து 4/1/2019 அப் டு டேட்டில் தான் வச்சுருக்கேன் சாஃப்ட்வேரை. உங்களுக்கு கண்டிஷனல் ஆக்சஸில் சிஏ இன்ஃபர்மேஷன் வராது. கண்டிஷனல் ஆக்சஸில் உள்ளே வந்துட்டு 666666 மொத்தம் 4 6 அழுத்துற பாருங்க. பவர் ஆப்ஷன்லாம் வரும். கீ எடிட் வந்துடுச்சுங்களா. இது உள்ள வைஆக்சஸ், ஐஆர்டிட்டோ, கிரிப்டோ ஒர்க்ஸ், நேக்ரா விஷனு, பவர் பிஸ்கி எல்லாமே வரும். நம்ம இதுக்குள்ளே வந்து பிஸ்கியும் பவர் கீயும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 1000 கீ தான் மேக்ஸிமம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஆட்டோ ரோல் இருந்துச்சுன்னா பவர் கீ இல்லாமே பாக்ஸ் வந்து ரன் ஆகும். நான் அது செக் பண்ணிக்க பார்த்துறேன் இருங்க. இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் இருக்க டோட்டல் மெனுவே. இப்போ பவர் வச்சு இது ஓடுது. कल रात 8 बजे मैक्स परसों இப்போ பவர் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு பார்க்கலாம். கண்டிஷன் ஆக்சல் உள்ள வந்துட்டு டெலீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கீ வந்து டெலீட் தான் ஆயிடுச்சு. ஆனால் சோனி நெட்வொர்க் மட்டும் ஓடும். ஏன்னா இது எல்லாமே ஆட்டோ ரோல் பவர் கீன்றதுனால ஓடும். அதுவே இந்த HBO ஸ்கை நியூஸ்லாம் வராது. இதுவும் வருது. ஏன்னா பாக்ஸ் நான் ஆஃப் பண்ணி போடல அப்படின்றதுனால வருது. செக் பண்ணி பார்த்தலாம் இருங்க.
பார்த்தீங்களா, பாக்ஸ் வந்து ஆஃப் பண்ணி போட்டதும், அதாவது சோனி நெட்வொர்க் ஆட்டோ ரோல்ன்றதுனால வந்துடுச்சு. ஹெச்பிஓ வரல, கொஞ்சம் லேட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. டிஸ்கவர் நெட்வொர்க் பார்க்கலாம். இப்போ டிஸ்கவரி நெட்வொர்க் ஆட்டோ ரோல்ன்றதுனால வருது. அதனால கைட் போர்ட் மணிக்கு 42 மைல், அதாவது உங்களுக்கு வந்து ஆட்டோ ரோல் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா ஹெச்டி சேனல்ஸ்லேருந்து மூவ் பண்ணி வந்தாங்கன்னா ஆட்டோ ரோல் தானாக ஒர்க் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆட்டோ ரோல்ன்றது பார்த்திக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து உள்ளே வந்து காட்டுறேன். கீ வந்து எதுவுமே இல்லை இதில், இந்த பாக்ஸில் கீ வந்து இல்லைனாலே சேனல் ஒர்க் ஆகும். பார்த்துங்க, கீ எதுவுமே இல்லை, சேனல் ஒர்க் ஆகுது. இது பேர் தான் ஆட்டோ ரோலு. ப்ளஸ் நான் வந்து பவர் விக்கி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து நார்மல் பாக்ஸு, அதாவது ஒரு சில பாக்ஸ் ஆட்டோ ரோல் செட்டப் பாக்ஸாக இருக்காது. அந்த பாக்ஸுக்கு வந்து கீ வந்து மேனுவலாக தான் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அந்த சேனல் வந்து இது மாதிரி முன்னே ஷோ பண்ண மாதிரி 1000 கீ இருக்கும். அந்த கீயில் எந்த கீ மேட்ச் ஆகுதோ அந்த சேனல் மட்டும் ரன் ஆகும். அதுதான் நார்மல் பவர் வியூ விசஸ் ஆட்டோ ரோல் பவர் வியூ. வித்தியாசம் அதுதான், பவர் வியூக்கும் ஆட்டோ ரோல் பவர் வியூக்கும். बरकरार रखें सबर सीख का। शिवागो पे अपना आइडियल होटल ढूंढने के लिए आप सैकड़ों फिल्टर्स में से सेलेक्ट कर सकते। The herd spooks, alerting him to danger. இப்போ வந்து யூஎஸ்பி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அப்கிரேட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் கோடு மோடு பண்ணிட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்டு சேனல்ஸு ப்ளஸ் பவருக்கு எல்லாமே டிலீட் ஆகிட்டு புது சாஃப்ட்வேர் எல்லாமே டவுன்லோட் ஆகும். அதில் யூசர் டிபின்றது, அதாவது நீங்கள் சேனல் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம், அந்த செட்டிங் இது. யூசர் டிபி V8 Nova DB.binன்றது அதுதான் சேனல் லிஸ்ட் எல்லாமே இருக்குது. நான் எப்போ இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஃபைலை வந்து பேக்கப் எடுத்து வச்சுட்டு தான் இன்ஸ்டால் பண்ணுவேன். ப்ளஸ் மெயின் கோடுன்றது சாஃப்ட்வேர் ஒன்லி, அதாவது உங்களுக்கு வந்து டிபி எதுவுமே ஆகாது, உள்ளே இருக்கிற பவர் கீயும் எதுவுமே ஆகாது, கோடு மட்டும், அதாவது சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் ஆகும். பேக்கப் எடுத்து வைக்கிறது எப்படின்னா யூஎஸ்பி டம்ப் உள்ளே போனாங்கன்னா ஆல் கோடுனா அந்த சாஃப்ட்வேர் ப்ளஸ் எல்லாமே வந்துடும். இது யூசர் டிபி ப்ளஸ் சிஸ்டம் டேட்டானா சிஸ்டம் டேட்டா உள்ளே இருக்கிற சர்வர் நேமு எல்லாமே அப்படியே இருக்கும். ஆல் கோட் மோடு யூசர் டிபி, இது டிபி மட்டும்தான் இதில் வந்து சேவ் ஆகும். இது ரெக்கார்ட் மோடு வந்து ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் தான் இது. ஸ்டோரேஜ் டிவைஸ் உள்ளே போனோன்னா இதெல்லாம் இருக்குது. This mother will watch over her calf for the next 8 months. இந்த வீடியோவில் இந்த செட்டப் பாக்ஸனை பற்றின ஃபுல் ரிவ்யூவும் பார்த்தாச்சு. இந்த செட்டப் பாக்ஸில் வந்து சிசி கேம் வந்து சரியாக ரன் ஆகலை, பட் வந்து பவர் கேஸ் நல்லா ஒர்க் ஆகுது. ப்ளஸ் பிக்சர் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. டோல்பி டிஜிட்டல் சவுண்ட் நல்லாயிருக்கு. சவுண்ட் வந்து கம்மியாக வச்சாலும் அதிகமாக எடுக்குது. ஸ்டூடியோ சவுண்டு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சிசிஎம் செட்டிங்க்கு வந்து நெட்வொர்க் உள்ளே வந்து நெட்வொர்க் கன்ஃபிக் மேலே வச்சு 4 டைம் அழுத்தணும். 6666 தான், 6666 6666 1 2 3 4 வந்துடுச்சிங்களா? அது உள்ளே போனாங்கன்னா சிசிஎம் மெனு எல்லாமே இருக்கும், பார்த்துங்க. இது உள்ளே நான் உள்ளே போக விரும்பலை. உள்ளே நான் சர்வர் நேம் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன்.
அதனால் நான் உங்களுக்கு காட்டக்கூடாது இதெல்லாம். டைலாக் 45 நான் வச்சுருக்கேன், அதனால் அந்த சேனல் மட்டும் வருது.